அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் என்எஸ் நித்யா. இன்றைக்கி நம்ம ஒரு சுவாரஸ்யமான நிகழ்வை பற்றி பேச போகிறோம். ஒரு டீச்சர் ஸ்கூலில் டீச்சராக ஜாயின் பண்ணுறாங்க. அவங்க டீச்சராக சேர்ந்தோன்னே அடுத்த நாளே ஒரு பிங்க் கலரில் கொடை வாங்குகிறாங்க. அந்த கொடையை எடுத்துகிட்டு ஸ்கூலுக்கு போகிறாங்க. கையில் ஒரு ஹேண்ட்பேக்கு, 2 புக்கு, கொடை எடுத்துகிட்டு போகிறாங்க. அந்த கொடையை பார்த்துட்டு ஸ்கூலில் உள்ள எல்லோரும் ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. திடீர்னு அவங்க தலைமை ஆசிரியர் அவங்கள கூப்பிட்றாங்க. இந்த மாதிரி குழந்தைங்கள்லாம் போட்டிக்கு தயாராக இருக்காங்க, நீங்கள் அந்த குழந்தைங்கள அழைச்சிட்டு போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அந்த டீச்சரும் ஒரு 10 சிறுமிகளை அழைச்சிக்கிட்டு பஸ் ஸ்டாண்டுக்கு போய் பஸ்ஸில் ஏறி அந்த போட்டிக்கு போகிறாங்க. போட்டியே நல்லபடியாக முடியுது. நிறையா பரிசுகள்லாம் வாங்குகிறாங்க. ஊக்கப்படுத்தி அவங்கள உற்சாகப்படுத்துகிறாங்க ஆசிரியர். பரிசு பாராட்டோட திரும்பி பஸ் ஸ்டாண்டுக்கு வராங்க. பஸ்ஸில் ஏறி அமர்றாங்க. கூட்டமாக இருக்குது. குழந்தைங்களுக்கெல்லாம் இடம் கிடச்சிருச்சு. டீச்சருக்கு இடம் கிடைக்கல. அந்த சிறுமிகள்லாம் உட்காந்துருக்காங்க. இந்த டீச்சர் குழந்தைங்களாம் பத்திரமா பார்த்துக்கணும் அந்த மைண்ட் செட்லேயே இருக்காங்க. எல்லாரையும் பார்த்துட்ருக்காங்க. அப்போ அதில் ஒரே ஒரு பொண்ணு, டீச்சர் நீங்கள் மட்டும் நிற்கிறீங்களே, உங்களோட திங்ஸையாவது கொடுங்க, வச்சுக்கிறேன் அப்படின்னு கேட்குறாங்க. வேணாம்மா, நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் பத்திரமா உட்காருங்க போதும் அப்படின்றாங்க. இருந்தாலும் அந்த மாணவி வற்புறுத்தி உங்கள் கொடையாவது கொடுங்க, நான் வச்சுக்கிறேன் அப்படின்னோடனே வேறு வழியே இல்லாமல் வற்புறுத்தி கேட்டதுனால அந்த கொடையை கொடுக்குறாங்க. டீச்சர் பிள்ளைங்களை கவனமாக பார்த்துக்கிறதுலே அதிகமாக கவனமாக இருந்தாங்க. அப்போ திடீர்னு என்னாச்சு அப்படின்னா, அவங்க இறங்க வேண்டிய ஸ்டாப்பிங் வந்துருச்சு. எல்லா குழந்தைங்களையும் பொறுமையாக கீழே இறக்கிட்டு அதுக்கப்புறமா டீச்சர் இறங்குறாங்க. அடுத்த செகண்ட் கொடை கொடுமா அப்படின்னு கேட்குறாங்க. அந்த பொண்ணு, மறந்துட்டேன், பஸ்லேயே வச்சுட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே டீச்சர் பரவாயில்லம்மா, நீங்கள் வரிசையாக ஓரமாக போய் ஸ்கூலில் நம்ம போய் நிற்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுமாதிரி வரிசையாக குழந்தைங்களை அழைச்சிட்டு ஸ்கூலுக்கு போகிறாங்க. தலைமை ஆசிரியரை சந்தித்து அவங்க வாங்கின பரிசு, பாராட்டு சான்றிதழ்லாம் காமிக்கிறாங்க. தலைமை ஆசிரியரும் பாராட்டுறாங்க. நல்லபடியாக போயிட்டு வந்துட்டீங்க, ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிறாங்க. அப்போ அந்த பொண்ணு, மேடம், டீச்சரோட கொடை மிஸ் ஆகிடுச்சு அப்படின்னு நடந்ததை சொல்கிறாங்க. உடனே மேடம் பரவாயில்ல, நான் ஒரு கொடை வாங்கி தரேன்றாங்க. இல்லை பரவாயில்ல, நான் பரவாயில்ல மேடம், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டீச்சர் கிளாஸுக்கு போயிடுறாங்க. இருந்தாலும் அந்த டீச்சருக்கு இந்த மாதிரி ஒரு தவறு நடந்துட்டேன்னு மனசில் கஷ்டமாக இருந்துச்சு. சில வருடங்கள் போச்சு. ஒரு 2 வருஷம் கழித்து டீச்சர் என்ன பண்ணுறாங்க, கோயிலுக்கு போகிறாங்க. கோயில் ரொம்ப தூரமாக இருக்குது. அந்த ஆஞ்சநேயர் கோயில் சக்தி வாய்ந்த கோயில். அப்போ அந்த கோயிலுக்கு பஸ்ஸில் போகும்போது ஒரு ஹேண்ட்பேக் தான் எடுத்துகிட்டு போகிறாங்க. அங்கேயே அர்ச்சனை தட்டு எல்லாமே விற்கும். அதை வாங்கி அர்ச்சனை பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அந்த மாதிரி போய் இறங்கி சாமிக்கு அர்ச்சனை பண்ணிவிட்டு திரும்பி வந்துடுறாங்க. பஸ்ஸில் ஏறும்போது ஒரே கூட்டம், அதிகமான கூட்டம், நெருக்கடி ரொம்ப இருக்குது. அப்போ அந்த டீச்சர் என்ன பண்ணுறாங்க, தன்னோட ஹேண்ட்பேக்கை தோளில் மாட்டிக்கிட்டு அதோடய ஜிப்பு, திறக்கிற ஜிப்பை ஃபஸ்ட்டு பக்கமாக வச்சுக்கிட்டு அந்த ஹேண்ட்பேக்கை பிடிச்சிக்கிட்டே நிற்கிறாங்க. பஸ்ஸு பொறுமையாக நகர்ந்து போயிட்டே இருக்கும்போது அவங்க இறங்க வேண்டிய இடம் வந்துருச்சு. உடனே ஸ்டாப்பிங் நிறுத்தினா அவங்களும் இறங்கிட்டாங்க. அடுத்த செகண்டு அந்த ஹேண்ட்பேக்கை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. செல்ஃபோனை காணும். உடனே டக்குன்னு இவங்க கையை இப்படி காமிக்கிறாங்க. நிறைய பஸ்ஸில் தொங்கிட்டு போனவங்க உடனே பஸ்ஸை நிறுத்துகிறாங்க. இவங்க போய் என்னோடய செல்ஃபோன் காணும், ஏறும்போது இருந்துச்சு, செல்ஃபோனை காணும்னு கண்டக்டர்கிட்ட கேட்குறாங்க. உடனே கண்டக்டர், நீங்கள் எங்கேயாவது மறந்து வச்சுருப்பீங்க, இங்கே இல்லை அப்படின்னு. ஹேண்ட்பேக் ஓப்பனே ஆகலை, ஆனால் அந்த செல்ஃபோன் மட்டும் மிஸ் ஆகிருந்துச்சு. இல்லை, நான் செல்ஃபோன் கண்டிப்பாக எடுத்துகிட்டு வந்தேன், என்னோடது கிடச்சா மட்டும்தான் நான் இந்த பஸ்ஸை மூவ் பண்ண விடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. பஸ்ஸு மூவ் ஆகக்கூடாது அப்படின்னு நிறுத்தி வைக்கிறாங்க. உடனே கண்டக்டர் அங்கேயும் இங்கேயும் தேடி கண்டுபிடிச்சி அப்புறமா ஒரு செல்ஃபோனை கொண்டாந்து கொடுக்குறாங்க. அதுக்காட்டிலையும் பக்கத்தில் உள்ளவங்கள்ட்ட நம்பரை சொல்லி, ஒரு செல்ஃபோன் நம்பர் சொல்லி போடுறாங்க டீச்சர். ஆனால் அது சுவிட்ச் ஆஃப்னு வருது. இவங்க அந்த செல்ஃபோனை கொண்டாந்து கொடுக்கும்போது பார்த்தா இப்போ எப்படி வந்துச்சு அப்படின்னு கேட்குறாங்க டீச்சர். உடனே தவறு நடந்து போச்சு, நீங்கள் பஸ்ஸை விடுங்கம்மா அப்படின்னோடனே, சரி, என்னோடய செல்ஃபோன் கிடச்சதுனால இந்த பிரச்சனையை நான் இதோட விடுறேன், இந்த மாதிரி திருடுறவங்களாம் பஸ்ஸில் வர்றது தப்பு, இனிமேல்ட்டு கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. நன்றி, வணக்கம்.